இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அவரது சினம் ஒரு நொடி பொழுது தான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். ஆண்டவருடைய கருணை ஒவ்வொரு காலையிலும் புதிதாக நம்மை அணைத்து கொள்கிறது. இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகிறது. ஆண்டவர் நம்மை திரும்பும் போது அது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உயர்த்துவதற்காக. அவருடைய சினம் ஒரு கணம் மட்டுமே இருக்கும், ஆனால் அவருடைய அன்பும் கருணையும் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கும். மனுஷர்கள் நம் தவறுகளை நீண்ட நாட்கள் நினைவில் வைத்திருக்கக்கூடும், ஆனால் ஆண்டவர் மனம் திரும்பும் இதயத்தை மன்னித்து புதிய தொடக்கத்தை அளிக்கிறார். வாழ்க்கையில சில நேரங்களில் இரவு மிக நீண்டதாக தோன்றும். கவலைகள், நோய்கள், இழப்புகள், எதிர்பாராத சோதனைகள் நம் மனதை சோர்வடை செய்யலாம். ஆனால் இரவு என்றென்றும் நீடிப்பது கிடையாது, விடியல் நிச்சயமாகவே வரும். அதுபோல தான் ஆண்டவருடைய கிருபையும் நம்பிக்கையும் எங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒளியை ஏற்படுத்துக ஒரு கருவியாக இருக்கிறது. இந்த காலையில் என் கடந்த காலத்தை விட ஆண்டவருடைய கருணை பெரியது என்ற நம்பிக்கையோடு உங்கள் ஒவ்வொருவருடைய நாளையும் தொடங்குங்க. உங்களுடைய இதயத்தில் இருக்கிற பாரங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய கருணை உங்களை வழி நடத்தும் என்பதில் உறுதியாக நிலைச்சிருங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அன்பான தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எங்களுடைய குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து உமது கருணையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நேற்றிருந்த கண்ணீரை இன்று நம்பிக்கையாக மாற்றும். உமது சமாதானத்திலும் அன்பிலும் இன்று முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் நடத்தும். எங்களுடைய வாழ்க்கை உமது மகிமையை வெளிப்படுத்தும் சாட்சியாக இருக்க அருள் செய்யும் அப்பா. உங்களுடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமேன்.